குட் மார்னிங் அண்ட் பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டை அடித்து எழும்புவார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த கழுகுகள் ஏறக்குறைய 30 - 40 வயதிலே ஒரு முக்கியமான முடிவை எடுக்கின்றன. தன்னுடைய வளைந்த அலகுகளை பாறையிலே கொத்தி உடைத்து, தன்னுடைய பாரமான இறகுகளை உதிர்த்து, தன்னுடைய வலுவிழந்த நிகங்களை உடைத்து 5 மாதம் காத்திருந்து புதிய பலத்துடன் ஒரு புது சிருஷ்டியாகவே உயிர் தெழுந்து புதிய கழுகாக வருகிறதை நாம் அறிவோம். அதுபோலவே 3 நாள் கல்லறையிலே காத்திருந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1 கொரிந்தியர் 15:55 படி, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணத்தையும் பாதாளத்தையும் வெற்றி சிறந்து உயிர் தெழுந்தார். அவர் உயிரோடு இருக்கிற பொழுதும் நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே உயிர் தெழுந்த ஆண்டவரை முகமுகமாய் சந்திக்கவும் எதிர்கொள்ளவும் ஆயத்தமாவோமா? பறவைகளை கவனியுங்கள், கவலையின்றி வாழ்ந்திடுங்கள். God bless you. Have a good day. Happy Easter to you all.